ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு கிளாஸ் 4 நம்ம HTML பேசிக் டேகை இன்னைக்கு என்ன கான்செப்டில் பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்னா என்ன, ஒரு டெக்ஸ்ட்டை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் HTML அண்ட் பேசிக் டேக்கை வச்சு எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த டெக்ஸ்ட்டில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் ஒரு ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஸ்ட்ராங் அதாவது போல்டாக இருக்கும்ல, போல்டில் பண்ண போகிறோம் அண்ட் இட்டாலிக்கில் பண்ண போகிறோம் அண்ட் அந்த ஹைலைட்டாக அந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைலைட்டாக தெரியணும் அந்த மாதிரி பண்ண போகிறோம். அண்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கு அண்டர்லைன் கொடுக்க போகிறோம் அண்ட் பிரேக் லைன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம லுக்காக மாற்றுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு HTML பேசிக்ல இருந்து கற்றுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். எப்பயும் போல் ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நேம் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட் HTML கொடுத்துட்டேன் அண்ட் நம்ம அதுக்குள்ளே டாக் டைப் HTML அண்ட் HTML கூட பாடிக்குள்ளே கொடுக்குறது தான் நம்மளுக்கு வியூ ஆகும்னு சொல்லி தெரியும். இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் டெஃபினிஷன் தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஓப்பன் டேக் பின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்துட்டேன். அண்ட் நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், ஒரு செட் ஆஃப் கோடு, அதாவது நான் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா, திஸ் டெக்ஸ்ட் வந்து திஸ் டெக்ஸ்ட் இஸ் போல்டுன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா, இப்போது நான் இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு Ctrl+S கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் F5 கொடுத்திங்கன்னா இந்த பேஜ் வந்து ரன் ஆகும். ஸோ ரன் ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும், வெப் ஆப் எட்ஜ்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் பிளாங்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுதான் நம்மளோட க்ரோம் பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அவுட்புட் வந்து நம்ம அங்கே வந்து வியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்களா, திஸ் டெக்ஸ்ட் இஸ் போல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. நம்மளோட நார்மல் டெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும், இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாகி வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு வந்து அதே மாதிரி ஐ கொடுத்துக்க போகிறேன். ஐயில் வந்து ஓப்பன் டேக்கோ க்ளோசிங் டேக்கோ கொடுத்துட்டு அதுக்கு செட் ஆஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். திஸ் டெக்ஸ்ட் இஸ் இட்டாலிக் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். அண்ட் இதையும் நம்ம சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பாருங்களேன். இப்போ நம்மளோட ஃபாண்ட் பார்த்தீங்களா கொஞ்சம் சாஞ்ச மாதிரி, அதாவது இட்டாலிக் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இட்டாலிக்கில் நம்மளுக்கு டெக்ஸ்ட் வேணும்னா நம்ம இந்த ஐயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் மோஸ்ட் ஆஃப் டேக் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே லைன்லேயே பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வேணாம் அப்படின்ற அந்த இதை தவிர்க்க நம்ம வந்து BR அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். BR எதுக்குன்னா பிரேக் லைன். இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஒரு கோடு டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேக்கை வந்து கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளேயே ஒரு செட் ஆஃப் கோடு ஸ்டேட்மெண்ட் வந்து திஸ் டெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு அண்ட் சேவ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நம்ம அவுட்புட் பேஜை நம்மளுக்கு BR கொடுத்துருக்கிறதுனால பிரேக் ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் லைனில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் நம்ம ஸ்ட்ராங்குன்னு கொடுத்துருக்க அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்களா போல்டு மாதிரியே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ராங் வந்து இப்படி தான் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நம்ம மறுபடியும் பிரேக் லைனை வந்து யூஸ் பண்ணி BR வந்து கொடுத்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம எம்பர்டட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் EM அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டேக்கும் க்ளோசிங் டேக்கும் கொடுத்துட்டு நடுவில் திஸ் டெக்ஸ்ட் இஸ் எம்பேசிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துறேன். இதை வந்து நம்ம சேவ் பண்ணி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட அவுட்புட் வந்து இப்போ வந்துருச்சு. திஸ் டெக்ஸ்ட் இஸ் எம்பேஸ்ட்னு சொல்லிட்டு லைட்டாக இட்டாலிக் மாதிரி இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட்டை வந்து பார்க்கலாம். நம்ம BR லைனை எப்பவுமே மறக்காமல் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சப்புன்ற ஒரு டேகை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்புனா என்னென்னா திஸ் டெக்ஸ்ட் இஸ் சப்ஸ்கிரைப்டு. இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு அண்ட் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து இது வந்து சப்ஸ்கிரைப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு டெக்ஸ்ட்டை நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது டெல்லுன்ற ஒரு டேகை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெல் டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது சென்டரில் நம்ம திஸ் டெக்ஸ்ட் ஹஸ் பீன் டெலீட்டட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டும். இது எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி ரன் பண்ணி பாருங்களேன். இது பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து அது வந்து டெலீட்டட் மீன்ஸ் அது வந்து அடிச்சிருக்கு கோடு மாதிரி. ஸோ நம்ம ஏதாச்சும் வந்து நிறைய ஃபுட் வெப்சைட் ஏதாச்சும் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ப்ரைஸ் இல்லை இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இந்த டெல்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு திஸ் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். திஸ் இஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் நியூலி ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு இது நியூலி ஆடட் சொல்லிட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ இது நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்களேன். நம்ம கொடுத்தது அந்த நியூலி ஆடடை மட்டும் அண்டர்லைன் பண்ணி காமிக்குதா. ஸோ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் வந்து இதுக்காக யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். நியூவாக ஏதாச்சும் ஆட் பண்ணால் அதை அண்டர்லைன் பண்ணி இப்போ நான் மார்க்னு சொல்லிட்டு ஒரு டேக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் டேக்கையும் க்ளோஸ் டேக்கையும் கொடுத்துட்டு நடுவில் நான் திஸ் டெக்ஸ்ட் இஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் பேஜை, மறக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக க்ளோவிங்காக செம்மையாக இருக்கலாம் இந்த டேக் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளா பண்ணணும்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஸோ இந்த டேக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம், நல்லா இருக்கு இந்த டேக். ஸோ மார்க்ன்ற டேக் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மறக்காதீங்க, நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம இதுக்கப்புறம் நம்ம பேஜுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம்னா, நான் ஒரு கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்காங்க, கோடுன்றத ஒரு டேக் இருக்கான். ஸோ அந்த டேக் வந்து நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ள நான் திஸ் டெக்ஸ்ட் இஸ் கோட் அப்படின்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ணி ரன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி உங்கள் பேஜை பாருங்கள். என்னடா இது இந்த டெக்ஸ்ட் அவ்வளோவா சொல்ல நல்லா இல்லை தான். சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் பிளாக் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்குள்ளே நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அண்ட் இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சரி ஓகே, இதுவும் நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமாக போகிறேன், பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஸ்மால்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் அந்த டேக்குக்குள்ளே ஸ்மால் ஓப்பன் டேக்னு சொல்லிட்டு க்ளோஸ் டேக் கொடுத்துட்டு அந்த நடுவில் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்பவும் போல கொடுத்துட்டோம். அண்ட் இதே சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க
இருக்க ஸ்மால் மட்டும் பெருசாக தெரியுது. நம்ம அந்த ஸ்மால்னு சொல்லிட்டு டேக்குள்ளே கொடுத்துருந்தோம்ல, அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியோண்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்மால்ன்ற டேக் வந்து நம்ம இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பிரேக் லைனுக்கு அப்புறம் நான் அண்டர்லைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டேன். அண்ட் யூ டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நான் திஸ் டெக்ஸ்ட் இஸ் அண்டர்லைன் தி வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் இதை நம்ம சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்டர்லைனை விட்டுட்டு அந்த டெக்ஸ்ட் மட்டும் கோடு போட்டிருக்கு, அதாவது அண்டர்லைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த யூன்ற டேகுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா. ஸோ அந்த ஒரு சின்ன டேகுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோடே போடுது. ஸோ இந்த டேக் வந்து நம்ம அந்த கோடு போடுறதுக்காக யூன்ற டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரேக் லைன் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் டேக் வந்து பார்க்கலாம். அப்பர் அதாவது ஏபிபிஆரை வந்து கொடுத்துட்டு அண்ட் இதில் ஒரு டேக் இருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டு செட் ஆஃப் கண்டிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு அப்ரவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இதை நம்ம சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட்லையும் அவ்வளோவா பெரிய மாற்றம் எதுவும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்க நம்பி வாங்க. இப்போ நான் கியூன்ற ஒரு டேக்கை வந்து யூஸ் பண்ணி திஸ் இஸ் எ குவைட் அப்படின்னு வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்களா. இப்போது ஓகே இது வந்து சொல்கிற மாதிரி நல்லா தாங்க இருக்குது. அந்த டபுள் கோட்ஸ் வந்து கொடுத்து ஓகே இது வந்து நல்லா தான் இருக்குது இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட் வேணால் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. நம்ம ஏதாச்சும் வந்து கண்டென்ட்டோ இல்லை டயலாகோ அந்த மாதிரி கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற டேக் ரொம்ப அடிப்பொலியாக இருக்க போது. ஸோ அந்த டேக் என்னன்னா டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே நான் கோட் வித் NFS அண்ட் HTML டேக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா அந்த டீட்டெயில்ஸ் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கான் மீன்ஸ் அந்த சின்னதாக கருப்பு கலர் நல்லா இருக்குல்ல. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சு அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஷோ ஆகும். அண்ட் அதுக்கு திருப்பி கிளிக் பண்ணால் அது மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இந்த டேக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஓவராக டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை எப்படிலாம் டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே மாதிரி HTML நம்ம டேகை வந்து பேசிக்கில் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்க பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனாலுமே ஸ்கிப் பண்ணாமல் தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பை பாய், டாடா, ஹாப்பி கோடிங்.